தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் இணைகின்றார் ஓபிஎஸ் அணி எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுகவில் இணைகின்றார் ஓபிஎஸ் அணி எம்பி. அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டார். சட்ட போராட்டம் நடத்தினார். அதிமுகவும் கட்சி கொடியும் இரட்டை இலை சின்னமும் தனக்குத்தான் சொந்தம் என்று உரிமை கொண்டாடினார். ஆனால் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கைவிரித்து விட்டன. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஒரு தொகுதியை வாங்கி கொண்டு ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் ஓபிஎஸ். தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்காமல் தனக்கு மட்டும் சீட்டு வாங்கி கொண்டு போட்டியிடுவதால் ஓபிஎஸ் அணி ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் மேல் கடும் கோபத்தில் உள்ளனர். மேலும் ராமநாதபுரம் தொகுதியில் சாதி வாக்குகளை நம்பிதான் அவர் களமிறங்கினார். ஆனால் அவருடைய சாதியினரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணியின் முன்னணி தலைவரான கூப்பா கிருஷ்ணன் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகிவிட்டதாக கூறப்படுகிறது. வைத்தியலிங்கமும் அவர் மேல் அதிருப்தியில் உள்ளார். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணியின் ஒரே ஒரு எம்பியான ராமர் ராஜ்யசபா உறுப்பினர். இவர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை சார்ந்தவர். தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் உள்ளார். ஓபிஎஸ் அணியில் இருக்கும் ஒரே ஒரு எம்பி ராமர் மட்டும்தான். இவர் அதிமுகவில் சேர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓபிஎஸ் மேல் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து விரைவில் அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. ஆகவே ஓபிஎஸ் அணி எம்பி ராமர் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகுவது ஓபிஎஸ்க்கு மிகுந்த கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ் அணி எம்பி ராமர் அதிமுகவில் இணைய உள்ள தகவல் அதிமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது.